ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நல்ல இரவு ஊழியருடைய ஜெபத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். உங்களிடவில் மீண்டும் ஒரு விசை வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டின அப்படினால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாயும் போகாது, நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் தோற்றும் போகாது. நிச்சயம் நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம தேசத்துக்காக அதிகமாக இந்த தடவை ஜெபிக்க வேண்டும். ஒரு பெரிய மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் நிச்சயம் செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகாது, மகிமையான காரியங்களை செய்வாராக. கலாத்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக இந்த ராத்திரி வேளையிலும் நீர் எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கல உங்கள் வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி வச்சுருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் பேசுங்கப்பா. எஞ்சி இருக்கும் இந்த சமயத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் சக்தி இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகவே எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும். ஒருவேளை தேவனுடைய மனிதர்கள் பலவிதமான காரணங்களோடு தேவைகளோடு இந்த ராத்திரி வந்திருந்தா, இந்த கூட்டம் முடிந்து போகும்போது அவங்களுடைய எல்லைகளில் எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படட்டும். வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், மனித எதிர்ப்புகள், மன உளைச்சல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். புதிய காரியங்களை செய்கிற தேவனே, புதிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. கலாத்திய விசுவாசிகளுக்கு தான் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஒரு தேவ மனுஷன் விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில், இந்த ஊழியத்தின் பாதையில் எழுப்புதலுக்காக நம்ம பயணித்தாலும், ஊழியத்துக்காக பயணித்தாலும், தேசத்துக்காக நம்ம ஊழியம் செய்தாலும், என்ன ஊழியம் செய்தாலும் இங்கே வந்து நாம் நின்று விட வேண்டும். எங்கே நின்று விட வேண்டும்? என்னை பற்றி யாரும் தவறாய் அல்ல, மனம் சலித்தல்ல, என்னை பற்றி நான் ஆராதிக்கிற தேவன், நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் தேவன் மகிமைப்படுவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா உற்சாகமாக கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். நான் என்றைக்கும் சொல்வேன், பிரசங்க குறிப்பு எங்கள் டைரியில் இல்லை, முன்னாடி உட்காந்துருக்குற முகத்தில் இருக்குது. என்ன சத்தத்தை காணோம்? ஏசப்பா என்னை காப்பாற்றிருங்கப்பா. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுலை குறித்து தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன? இந்த 1ஆம் அதிகாரத்திலேருந்து 5 காரணங்களை நம்ம இந்த ராத்திரி வேளையில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பக்கத்தில் கைப்பிடிச்சி கேளுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களை பற்றி தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், என்னை பற்றி யாரும் தேவனை தூசிக்கலை, தேவநாமத்தை தூக்கி எறியலை. என்னை பற்றி அவங்க நினைக்கும் போது ஒரு தெய்வத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் நம்ம எவ்வளோ பெரிய திறமையானவங்க அப்படின்னு சொல்கிறத விட, பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்கிறத விட, நான் ஆராதிக்கிற அந்த தேவனை கொஞ்சம் மகிமைப்படுத்திட்டா நான் செய்கிற ஊழியமும் நான் பின்பற்றி வருகிற இயேசுவும் அதை காட்டிலும் ஒரு பெரிய சாட்சி என்னை குறித்து இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர்யா, இந்த ராத்திரி வேளையில் இது ஒரு பெரிய தீர்மானமாக எடுக்கணும். ஆண்டவரே, இந்த இனி உள்ள காலங்களில் இந்த ஊழியத்தில் நான் ஒரு பெரிய சாதனையாளனா வாழனா கூட பரவாயில்ல ஆண்டவரே. ஒருவேளை இந்த தேசத்தை அசைக்காதவனா கூட வாழ்ந்துடலாம். ஆனால் என்னை பற்றி ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா அது எங்களுக்கு போதும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்படி நாங்கள் வாழ்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்படி வேதத்தில் எத்தனையோ பேரை நினச்சி தேவனை துதிச்சிருக்கிறாங்க. பவுலே தான் நடத்தி வந்திருக்கிற சபைகளை நினைக்கும் போது, சில விசுவாசிகள் நினைக்கும் போது, உங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதில் தெசலோனிக்கே விசுவாசிகளை சொல்லுவார், உங்களை நினைச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? எங்களால் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை அதை மனுஷர் வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டதுனால நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கூட உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது தெசலோனிக்கே விசுவாசிகளை போல அது மனுஷர் வசனமா அல்ல, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டா உங்களை நினைச்சு நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் நல்ல ஆவியில் வளர்ந்துருக்கிற நிறைய தேவ மனுஷர்களை பார்த்துருக்குங்க. இப்போ காலகட்டத்தில் ரொம்ப தாழ்மையாக உட்காந்து வசனம் கேட்குறாங்க. இந்த ரவுண்டு நண்டா சிண்டானது ஒன்று ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு பின்னாடி உட்காந்து சர்ன்னு உரைச்சிட்டே இருக்குங்க. எத்தனை கூட்டத்தில் பார்க்கணும் தெரியுமாயா? ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர், நான் ஒரு நைட் ப்ரேயர் பேசியிருக்கிறேன், அவ்வளோ பெரிய ஸ்தாபன தலைவர் உட்காந்து நோட் எடுத்து அவ்வளவு சத்தமாக இருந்து ரூமுக்கு கூட்டு போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாச செய்தி அப்படின்னு அவர் எழுதின புஸ்தகத்தெல்லாம் கொடுத்து விட்றாரு. அது அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்தா ஊழியத்துக்கு வந்து 4 வருஷம் கூட ஆகலை, இப்படியே என்னையே அவர் முறைச்சிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் கூட உட்காந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையாகவே கேட்கறதுனால அவங்களை நினச்சா ஒரு ஸ்தோத்திரம் வருது. ஆகவேதான் உங்களை நினைக்கும் போது உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தை அதை நீங்க மனுஷர் வார்த்தையா ஏற்றுக்கொள்ளல, தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தருடைய வார்த்தையினாலேயே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேமின் தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் அவன் நினைக்கும் போது ஒரு ஸ்தோத்திரம் தெரியுமா? அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினான் பாருங்க. சிலர் நினைக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிகாயில் செய்த அந்த நல்ல ஆலோசனைக்கு தாவீது, உன்னை என்னை இந்த நாள் சந்தித்த தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக, நீ சொல்லிய யோசனையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிலர் நினைக்கும் போது, சிலர் சந்திக்கும் போது நம்மையும் தாண்டி சில ஸ்தோத்திரங்கள் வருகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் அவர்கள் தருகிற ஆலோசனைகள், அவர்கள் சந்திக்கிற அந்த வார்த்தைகள், நமக்கு சொல்லுகிற பல விஷயங்கள், அவர்கள் நினைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரங்கள் வருது. அதனால தான் பவுல் சொல்றாரு, என்னை பற்றி அவர்கள் எல்லாரும், எனக்கு முன்னிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும், நான் இப்படி புதுசா ஊழியத்துக்கு எழும்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன அவங்க மாற்றுத்தரமா யோசிக்கல, என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது காலத்தில் கூட ஊழியத்திற்கு புதுசா எழும்பு வருகிற கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாம் யாரையாவது இப்ப தேவனை மகிமைப்படுத்த முடியுதான்னு பார்த்தீங்களா? இந்த பாடகர், இந்த பிரசங்கியார், இந்த ஆள், இந்த குறிப்பிட்ட நபர், இப்பொழுது புதுசாக எழுப்பி வருகிற இந்த தேவ மனுஷர், இவரை குறித்து ஏதாவது தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு வாழ்தான்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் எப்படியோ போகட்டும். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு வாழ்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்திருங்க ஆண்டவரே. அதுதான் இன்னைக்கு நம்ம ராத்திரி ரத்தின சுருக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த கூட்டத்துக்காக ஆயத்தப்பட்ட போது என் உள்ளத்தில் போட்ட ஒரு செய்தி. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை திருமணமான ஒரு தேவ மனுஷனாக இருந்தால் உங்கள் மனைவி இந்த நல்ல கணவருக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை பிள்ளைகள் உள்ள ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள், எங்கள் அப்பாவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், எங்கள் அம்மாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தலைமை பொறுப்பு இருந்தீங்கன்னா இந்த தலைவருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை பற்றி ஆண்டவரே என்னை உள்ள காலங்களில் உம்மை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக கிரியைகள் இந்த ராத்திரி வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களை நினைக்கும் போது நீங்க அடிக்கடி இது நீங்க பவுல படிக்கலாம். எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்கள் யார்? நீங்களே. காரணம், உங்களை நினைக்கும் போது தர்ம சகாய பணத்தை எங்களுக்கு தந்து உதவி செஞ்சீங்களே, உங்களை நினைக்கும் போது சிலர்லாம் நினைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. சிலரை பார்த்தா சந்தோஷம், சிலரை பார்க்காம இருந்தால் தான் சந்தோஷம். சிலரை பார்க்கவே கூடாது அப்படி நம்ம நினைக்காதபடி ஆண்டவரை என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு என் வாழ்க்கை, ஜீவியம், ஊழியம், வாழ்க்கையெல்லாம் இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கிருபைகளை தருவீராக. 5 காரணங்களை டப்பு 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 டப்புன்னு வேகமாக உங்களுக்கு சொல்லி எந்த கதை எந்த விஷயம் கிடையாது, வசனம் மட்டும்
குறிப்பிட்ட காரியத்தை சொல்லிட்டு போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. செய்தியை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு மாதத்தோடு கூடி நல்லா ஜெபிக்கிறீங்க பாஸ்டர்ஸ், ரொம்ப சந்தோஷம் ஐயா. செய்தியாலும் நிறைய கூப்பிடுறீங்க ஐயா. அந்த செய்திகள் அந்த மாதத்துக்கு மட்டும் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க இது மே மாத செய்தி, அது ஜூன் மாத செய்தி. இல்லை, ஒரு செய்தி நம்மோடு எல்லா நாளும் பயணிக்க வேண்டியது. பாஸ்டையா செய்தி இதுதான் பாஸ்டையா. என்ன பற்றி தேவனை மகிமைப்படுத்தணும் பாஸ்டையா. அதை காட்டில் ஒரு பெரிய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் சபை நடத்துகிற போதகராக இருக்கலாம், பகுதி நேர ஊழியராக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், ஒரு சபைக்கு ஒரு உடன் ஊழியராக இருக்கலாம், யாரானா இருந்தால் கூட என்ன அற்புதமான வார்த்தை தெரியுமா? இது கலாத்தியருக்கு சொல்கிறாரு. பைபிள்லேயே 2 நிருபங்கள் பவுலால் அதிகமாய் கடந்து கொள்ளப்பட்ட நிருபங்கள். அதில் 1 கொரிந்தியர், 2வது கலாத்தியர். கலாத்தியரை போட்டு பயங்கரமாக வாங்குவாங்கன்னு வாங்குவார். யார் வந்து உங்களை கலக்கினது? அவன் தரிப்புண்டு போன நல்லா இருக்கும். வேறு ஒரு இயேசுவா, வேறு ஒரு ஆவியா, வேறு ஒரு சுவிசேஷமா, எப்படி நீங்கள் இப்படி உள்ள விட்டீங்க? அப்படிலாம் பயங்கரமாக பேசுகிற அந்த ஜனங்களுக்கு முன்னாடி தான் வாழ்க்கையை சித்திரத்தை அப்படியே சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவர் முடிக்கும் போது சொல்கிறாரு, என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்து போய் பெட்டியில் இருப்போம் பாருங்க. எத்தனை அடக்காரதனுக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளையும் ஒரு காலத்தில் வந்து எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்க்கும்போது அவங்க அழுகலாம் கூட பரவாயில்ல, மனசில் நம்மளை குறித்து ஏதோ ஒரு சில சிந்தை, பரவாயில்ல இந்த ஒரு தேவ மனுஷன் இந்த கிராமத்தில், இந்த ஊரில், இந்த சிட்டியில், இந்த தாலுக்காவில், இந்த பொறுப்பில் இந்த மனுஷன் இருந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரால் எந்த தொந்தரவும் இல்லை, அவர் நல்ல சுத்த சுவிசேஷத்தை நல்லா செஞ்சுட்டு போயிட்டாருன்னு நம்மளை குறித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினா அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். நீங்கள் எவ்வளவு கார் வச்சுருங்க பாஸ்டையா, எவ்வளோ வீடு வாங்குங்க, எவ்வளோ சொத்து சேருங்க, உங்கள் பிள்ளைகள் என்னானாலும் படிங்க, அதெல்லாம் எந்த காலத்திலும் பேசாது. நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை என்னைக்கும் பேசும். இந்த சிறைச்சாலையில் ஆண்டவர் வந்து சடுதியில் சிறைச்சாலை அஸ்திபாரங்களும் அசைஞ்ச உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த சிறைச்சாலைக்காரன் அவன் தன்னை கத்தி எடுத்து குத்திக்கு போகும்போது பவுல் இங்கிருந்து சத்தம் போட்டான் பாருங்க, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை ஒரு சிறைச்சாலைக்காரனை மாற்றிருச்சு. ஐயா, வேற ஒரு குற்றவாளிகளாக இருந்தால் தப்பிச்சா போதும் இந்த சிறைச்சாலை விட்டு போயிருப்பாங்க ஐயா. ஆனால் நீங்கள் யாரையா இவ்வளோ தூரம் சிறைச்சாலை திறந்து கூட போகாம இங்கேயே இருக்கிறோம், கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதுன்னு சொல்லி என்ன காப்பாத்துறீங்களே, நீங்க யாரையா? உன்னை காப்பாத்துகிற இயேசுவை அறிவிக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாழ்க்கை ஒரு சிறைச்சாலைக்காரனை அந்த ராத்திரி அசைத்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லைஃப் ஒரு ஷேக் பண்ணது பார்த்தீங்களா? ஆமேன். அந்த ஒரு ராத்திரியில என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காயங்களை எல்லாம் அவன் கழுவினான் என்று வேதாகமத்தில் படிக்கிறான். அப்ப பவுலை குறித்து நினைக்கும் போது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். முதலாவதாக 5 குறிப்புகளை வேக வேகமாக நம்ம கவனிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் கலாத்தியர்லையே நம்ம ஒரு 5 விஷயத்தை மெதுவாக தியானிக்கலாம். 13ஆம் வசனத்தை பாருங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன? நம்பர் 1, என் நடக்கை மாறினது, அதனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. முன்னே என் நடக்கை சாதாரணமான நடக்கை அல்ல. முன்னே என் நடக்கை மிக மோசமான நடக்கை. என்ன நடக்கை? தேவனுடைய சபையை தான் மிகவும் துன்பப்படுத்தினேன், அதை பாழாக்கினேன். ஆனால் கிறிஸ்து என்னை சந்தித்த பிறகு, தேவன் என்னை சந்தித்த பிறகு முன் நடந்த நடக்கை இப்ப எனக்கு இல்லை. முன்ன நான் வேற மாதிரி இருந்தேன், ஆனா இப்ப என்ன தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? என் நடக்கை மாறினது. யாருடைய நடக்கையில் மாற்றமும் நடக்கையில் சுத்தமும் இருக்குதோ அவர்கள் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. பாசையாடு கேளுங்க, உங்கள் நடக்கையெல்லாம் எப்படி இருக்கு? சும்மா ஒரு வார்த்தை கேட்டு வைங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நடக்க,
ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு நடக்க, போன வருஷத்துக்கு ஒரு நடக்க. பவுல் சொல்றாரு, முன்னே இருந்த நடக்க இப்ப என்கிட்ட கிடையாது. முன்னே நான் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தேன், இப்ப தாறுமாறா ஓடல. என் நடக்கை மாறினதை அவர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, எங்க பாஸ்டர் அவர் இவருன்னு சொல்றதை விட எங்க பாஸ்டருடைய நடக்க, எங்க ஊழியக்காரருடைய நடக்க, அந்த ஊழியம் செய்கிறவருடைய நடக்க, உங்களுக்கு தெரியுமா, நடக்கை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியும் சக்தி உள்ளது. இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற இந்த மனுஷனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு நடக்கை ஒரு பெண்ணின் மனதுக்குள்ளே பரிசுத்தவான் என்று ஆழமான சாட்சி பட்டுச்சு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா, ஐயா, நல்லா கவனிங்க. அந்த எலிசாவுக்கு வேலைக்காரன் கேயாசி தானே. அந்த அம்மா சொல்லியிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? இங்க பாருங்க, நம்ம கிட்ட வந்து போற 2 பேரும் பரிசுத்தவாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அந்த அம்மா பார்த்தீங்களா, கரெக்டா சொல்லுது. இங்க பாருங்க, இவர் தான் பரிசுத்தவான். ஏன் நீ இந்த கேயாசி சொல்ல மாட்டேங்கிற? அந்த கேயாசி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை கூப்பிட்டு எலிசா கேட்கிறாரு, எங்களை இப்படி சலக்கரணையோடு விசாரிச்சு வருகிறியே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றதுக்கு முன்னாடி முந்தி சொல்லுவாரு, அவளுக்கு பிள்ளை இல்லை. இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவர் வீட்டுக்கு வரும்போது மாடிக்கு போயிடுவாரு, நான் கீழே உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அந்த அம்மா கிட்ட, இங்க வாங்கக்கா, ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? யார் மேலே தப்பு? பழைய ஏற்பாட்டின்படி தூதாயும் பழக்கணிகளை சாப்பிட்டா பிள்ளை பேர் உண்டாகுமே, பழங்களும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டது இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இந்தா நம்ம வீட்டுக்கு 2 பேர் வர்றாங்க, ஒருத்தன் தான் பரிசுத்தவான், ஒருத்தன் ஓட்டவாயே. என்ன சத்தத்தை காணோம்? சத்தியம் புரியுது ஐயா? ஒரு பெண்ணை போல பகுத்தறிவு உள்ளவர்கள் இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அழகா அந்த அம்மா பிரிச்சுச்சிருந்தா அடிக்கடி வந்துட்டு போறாருல, அவர் பாட்டுக்கு வராரு, அவர் பாட்டுக்கு மேலே போறாரு. இன்னும் நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 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 தேவ மனுஷனுடைய நடக்கைகளை ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாஸ்டர் 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இந்த சூனேமியால் அழைத்து கொண்டு வா என்றான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றான். இந்த வசனத்தை கொஞ்சம் பார்க்குங்களேன், ஏதாவது புரியுதா? அவள் அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் யார்தான் பார்த்தான்? யார்தான் பார்க்குறான்? எப்படி? ஊழியக்காரனுடைய நடக்கையை பார்த்தீங்களா? முன்னாடி யார் நிற்கிறா? நிற்கிறா, அந்த அம்மா நிற்கிறா. அவன் எங்க? அவன் நம்ம அழகா சொல்ல, அவள் அவனுக்கு முன்பாக நின்றான். ஆனால் அவன் பாருங்க, அந்த அம்மாவை பார்த்து பேசல, அவன் கேயாசி பார்த்து. எப்படி எப்படி ஏன் தெரியுமா சாட்சி அப்படி சொன்னா? அவன் பார்வை கூட அந்த அம்மா மேலே படாத பேசியிருக்கான் பாருங்க. சத்தியம் புரிஞ்சா இல்லையே சொல்லுங்க. அதனால தான் பார்த்தான். எப்பா அவள் பேசுறதுல கூட, ஊழியர்களே, ஊழியத்தில் எவ்வளவு உதவியாக இருக்கலாம் பெண்கள், பேசும் விதத்தில் கவனம் இல்லாவிட்டால் நம்முடைய நடக்கை கட்டாயம் தூசிக்கப்படும். தனக்கடாத வலையில தலையிடுகிறவன் நாயை காதை பிடிச்சி இழுக்க போயிருக்கிறான். கரண்ட் பில் கட்டுறதுக்காக கத்திரம்ல ஊழியத்துக்கு அழைச்சாரு. நம்ம வீட்டு கரண்ட் பில்லை கட்டணும், அடுத்த வீட்டு கரண்ட் பில்லை கட்டவே கூடாது. நிறைய பேர் அப்படித்தான். என்ன அற்புதமானது! அந்த அம்மா முன்னாடி இருக்கிறாங்க. அவன் அவன் அவளை பார்த்து பார்த்து மிக கவனமாய் நம்முடைய ஊழியத்தில் இருக்கணும். ஏன் சிலர் நினைச்சா மகிமைப்படுத்த முடியல தெரியுமா? கர்த்தரை நடக்க. ஏன் தெரியுமா பவுல் சொல்றாரு? என்ன குறித்து மகிமைப்படுத்துறாங்க? முன்னே நடந்த நடக்கை இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. என் நடக்கையில் ஒரு தெய்வீக மாற்றம். காரணம், என் நடக்கையை மாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். எப்படி என் கண்ணிலிருந்து மீன் செதில்கள் கீழே விழுந்தோ, அது செதில்கள் விழுல, ஒவ்வொரு கெட்ட நடக்கைகளும் என்னை விட்டு விட்டது. அன்னைக்கு என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனை தேடி வந்தேனோ அன்னைக்கே என்னை விட்டு சில கெட்ட நடக்கைகள் போனது. பாவமும் பரிசுத்தமும் கலந்து நாம் வாழ்ந்து விட முடியாது. அது ஒரு நாள் ஏதாவது கக்கி விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். பரிசுத்தமாகவே வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி ஏதாவது பாவத்தின் சிந்தனை, பாவத்தின் எண்ணம் இருந்தால் வெளியில வந்துடணும். என்றைக்கும் பாவத்தை மனசுல வைக்க கூடாது. மனதில் இருக்கிற பாவம் திடீரென்று செயல் வடிவத்தில் எப்பனாலும் ஒருத்தனுக்கு வரும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் எலிசா ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வசனம் படிக்கும்போது. முன்னாடி நிற்கிற அவங்கள பார்த்து பேசாம கேயாசி பார்த்து பேசுறான்னு எப்படி இருக்கும்? இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியோடு
நம்ம இயேசுநாதர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? நம்ம ஆளுங்களாம் எங்கிட்டோ கள்ளமிட்டாய் வாங்க போயிட்டு போஜனம் கொல்லும்படி, அப்படி தானே, போஜனம் கொல்லும்படி, போஜனம் கொல்லும்படி. நம்ம ஆட்களுக்கு பார்த்திங்களா அந்த சாப்பாடை கண்டுபிடிக்கிறது, சாப்பாடை போய் வாங்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பார்த்திங்களா இந்த 5000 புருஷர்கள் இருக்காங்க பாருங்கள் மலைக்கு மேலே, ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு கேட்கும்போது எங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனால் ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்குது. எப்பா புருஷர் மட்டும் 5000 பேர் மேலே இருக்காங்களே, இந்த சின்ன பையன் இருக்கு இந்த அப்பவும் மீனும் உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் மீட்டிங்க்கு வரல ஆண்டவரே, ஈட்டிங்காக தான் வந்தோம், அதனால் எங்களுக்கு அந்த அப்பவும் மீன் என்ன செஞ்சிருச்சு, பிடிச்சிருச்சு. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் மீட்டிங்க்கெலாம் வரல, ஈட்டிங். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு ஒருத்தர் நோட்டீஸ் அப்லோட் பண்ணும்போது ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு, நாளைக்கு உங்கள் சர்ச்சில் தான் பாஸ்டர் மீட்டிங். ஆமாம், என்ன பீஸில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்கிறது மட்டும் உனக்கு எப்படி வந்துச்சு? நான் கேட்டு பார்த்துட்டேன், தரமாட்டேன்ட்டான். எனக்கு தராத சாப்பாட்டை ஏசுநாதர்கிட்ட போட்டு விட்டேன். அதை விட்ட அவர் சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ 3 நாள் இந்த சாப்பாடை சாப்பிடாம கிரயம் பண்ணின இந்த சின்ன பையன் எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படுவனா. 1:15 மணிக்கு இன்னைக்கு சொரண்டியில் அந்த சின்ன பையனை நம்ம நினைவு கூறப்படுகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் கேட்பதற்கு கிரயம் பண்ணுகிற ஒரு பிள்ளையும் பரலோகம் மறப்பதே இல்லை இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் தீர்க்க தரிசனத்துக்கு தான் ஓடுது, சுகமளிக்கிற கூட்டத்துக்கு தான் ஓடுது, இதுக்கு தான் ஓடுதே தவிர வசனத்துக்கு கூட்டத்துக்கு வர்றதில்லை. ஆனால் ஒரு சின்ன பையன் 3 நாள் மலைக்கு மேலே உட்காந்து எந்த ஊருக்கார அம்மான்னு தெரியல, மீன் கொடுத்து விட்ருக்கானா, ஏதாவது கடல் சார்ந்தவளாக தான் இருப்பா, கொடுத்து விட்ருக்குறா. ஏசுநாதர் ரொம்ப நேரம் பேசுவார், அப்பப்போ சாப்பிட்டுக்காடா அப்படின்னு இருக்கிற அவன் பாருங்க, சாப்பிடாம இருக்கிற அளவுக்கும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அன்னைக்கு அவன் சாப்பிடாம 3 நாள் உட்காந்து வசனம் கேட்டான். ஒரு சின்ன பையன், நமக்கு இடையில ஒரு அல்வா மிச்சர் ஒரு டீ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு கண்ணு கொஞ்சம் சொருகுதுன்னா வேற ஏதோ உள்ள பாஞ்சிருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா ஐயா? போஜனம் கொள்ளும்படி போனார்கள். அப்போ திடீர்னு நம்ம சீஷர்கள் அப்படியே வந்து ஸ்திரீயுடனே பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நம்ம தலைவர் பொம்பளை ஆட்கள் ரொம்ப நேரம் பேச மாட்டாரே, என்ன இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு? ஏசுநாதருடைய நடக்கை பார்த்தீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க பாஸ்டர். நான் உங்களை காலில் விழுந்தாது கேட்குறேன், நம்முடைய நடக்கைகளில் ஒரு மாற்றம் இருந்தால் நம்மை பற்றி இந்த உலகம் தூஷிக்காது, நம்மை பற்றி நம்ம ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தும். நம்மை பற்றி, என்னை பற்றி எனக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், எனக்கு முன்னாடி இருந்த தேவ மனிதர்கள் ஒருத்தரும் என்னை குறித்து ஒன்று தப்பா சொல்லலை. என்னை பற்றி அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இனி உள்ள காலங்களில் கொண்டு போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஏன்னா ட்ராக்ஸு பல கோடி ட்ராக்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் ஆபிரகாம் தாமஸ் பாஸ் ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். உங்கள் திருமண வாழ்க்கையை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு பல ஆயிரம் கண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை கவனிக்கிறதுக்கு பல ஆயிரம் பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இருக்கிற இடங்களில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், இருக்கிற அந்த நகர பகுதிகளில் நீங்கள் ஒரு நடமாடும் ஒரு சுவிசேஷம். உங்களை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பற்றி, என்னை பற்றி, என்னை பற்றி. மோசேயை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு மிரியாமை குறித்து தேவனை மகிமைப்படுத்தலையே. முதல் பெண் தீர்க்கதரிசி தானே அவங்க, நல்ல பாடுறவங்க தானே அவங்க, சமயத்தை சரியாக பயன்படுத்தி சரியான இடத்துல கொண்டு போய் என் தாயை கொண்டு போய் சேர்த்தவங்க தானே அவங்க. ஆனால் அவங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்தலையே. கர்த்தர் அவங்களை ஒரு அடையாளக்குறியாக தானே வச்சிருக்கிறாரு. சொன்னாரே, நீங்கள் எகிப்துக்கு வந்த வழியில மிரியாமுக்கு செய்ததை நினைச்சிக்காங்க, அது ஆசீர்வாதமா இல்லை, அது ஒரு அடையாளமா நினை. ஏன்னா அவ தீர்க்கதரிசி, பாட்டு பாடினவ, தம்பியை கொண்டு சேர்த்தவ, கூடாலையும் சேர்ந்து ஒரு கலகம் பண்ணிட்டாலே, அந்த கலகம் செஞ்சவள நீ நினைச்சுக்கா. அவள் நினைச்சு நம்ம தேவனை மகிமைப்படுத்த முடியலையே. அவள் ஒரு தவறான முன்னுதாரணத்திற்கு ஒரு அடையாளமா தான் வச்சிருக்கிறாரு. நான் தவறான காரியத்திற்கு ஒரு அடையாளமா அல்ல, சரியான காரியத்திற்கு ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தில். என்னை சரியான காரியத்திற்கு நான் தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு என் வாழ்க்கையை கொஞ்சம் மாறுவதற்கு ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக வாழணும், உண்மைதான். ஆனால் என்னுடைய நடக்க
கலண்டரு ஒரு டைரியும் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கொடுத்தாங்க. கணக்காக 140 பேர் வருவாங்கன்னு சொல்லி 150 அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு பாஸ்டரு கலண்டரை வாங்கி பையில் வச்சுக்கிட்டு டைரி வாங்கி இடுப்புக்குள்ளே சொருவிக்கிட்டு இன்னொரு டைரி தாங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் இதை என்ன நினைப்பீங்க? நீங்கள் எங்கே இருக்குது நம்முடைய நடக்க? ஒரு சர்ச்சையில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் பிள்ளை கொஞ்சம் பயபக்தியானவ. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கும்போது பின்னாடி உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருந்தா. ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற பாஸ்டர்மார்களை பார்க்குறா, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாஸ்டரை பார்க்குறா. ஒருத்தர் செய்தி கேட்கல, செல்லை நோண்டிக்கிட்டே இருக்குது. ஸ்டேஜில் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் ஃபாதர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது, பப்ளிக் மீட்டிங்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அரேஞ்ச் பண்ணும்போது முதல்ல எடுத்த 10 தீர்மானம் எடுத்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது முதல் தீர்மானம் ஸ்டேஜில் போதர்களை உட்கார வைக்க வேண்டாம். அதுதான் முதல் தீர்மானம். அது வரைக்கும் ஸ்டேஜில் பாஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாஸ்டர்ஸ் உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன் உட்காந்துருக்க வேண்டாம்? காரணம் என்ன? பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்து அந்த இப்போ உள்ள டிவிகளில் போட்டால் ஃபாதர் பயங்கரமாக நடத்திருப்பார், பின்னாடி சிரிச்சிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, செல்ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பயங்கரமான அபிஷேகத்தோடு வந்தாலும் இந்த பின்னாடி பண்ணுற சேட்டைகள் தான் பெருசாக தெரிஞ்சு இந்த ஆராதனைகள் ஒன்றுமில்லாம் போடுற முதல் தீர்மானம், பின்னாடி உட்கார வைக்காத, சைடில் சேர போடு, பின்னாடி பிளாங்காக விட்டுரு, தேவ மனுஷன் மட்டும் நிற்கட்டும். ஏன்? நடக்கைகள். அந்த பிள்ளை சொல்லிச்சு, டாடி இனிமேல் நம்ம சர்ச்சில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைக்காதீங்க. என்ன டாடி, விசுவாசிங்க ஒரு செல்ஃபோனை உள்ளே கொண்டு வரதில்ல. பாஸ்டர்ஸ் எவ்வளோ துணிகரமாக செல்லை நோண்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்டேஜிலே உட்காந்து ஒருத்தர் நல்ல பாரத்தோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சபை வளர்ச்சி குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. அது ஒருத்தரும் கேட்காம என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரே நக்கல் பண்ணுறாரு. டாடி, இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய மீன் வைக்கிறீங்க ஒரு ஆளுக்கு, எதுக்கு டாடி? வந்து நல்லா அதான் சொன்னார். நான் அந்த கூட்டத்துக்கு போய் சொன்னார், என் மகன் ரொம்ப அப்செட் ஆகிட்டா, இந்த பாஸ்டர்மார்களை வச்சிருந்தே போயிடுச்சா. பாஸ்டர்யா, இதெல்லாம் நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் தான் பேச முடியும், உங்களை திட்டு நினைக்காதீங்க ஐயா, உங்களை குறித்து தேவன் நான் மகிமைப்படுத்த நான் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், என் நடக்க மாறாமல் யாரும் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த முடியாது பாஸ்டர்யா. எழுப்புதல் அது இது எல்லாம் இருக்கட்டும் பாஸ்டர்யா, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி என்னுடைய நடக்கைகள் அது தேவனை மகிமைப்படுத்தும்படி மாறுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, என்னை பற்றி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், காரணம் முன்ன மாதிரி இப்ப கிடையாது. உங்களை குறித்து அப்படி சொல்லணும். அந்த பாசிட்டிவா முன்ன மாதிரி கிடையாது. முன்ன எப்போ பார்த்தாலும் வெட்டி வெட்டி பேசுவார், தூக்கி எறிஞ்சு பேசுவார். இப்போ வெட்டி வெட்டி பேசுறதுல ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு, ஒட்டி பேசுகிறாரு. என்னை குறித்து ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களோட பேசினார்னா, இந்த இரவு ஜெபம் என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக என்கவுண்டராக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு என் மனைவி, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளைங்க, எனக்கு தரப்பட்டிருக்கிற விசுவாசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், ஆமாம் என்னோடு பழகுகிறதான தேவ மனிதர்கள், இவர்கள் எல்லாம் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் உதவி செய்வாராக. நான் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது எனக்கு சொன்ன சில சத்தியங்களை மட்டும் உங்களுக்கு விவரமாக கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உட்காந்து சத்தியத்தெல்லாம் பேசினா யாரும் கேட்குறதில்ல பாஸ்டரையா. ஒரு இரவு ஜபத்தில் ஒரு நைட் ப்ரேயர் முடிஞ்சிச்சு, லைவ் எல்லாம் முடிஞ்சு, இந்த கமாண்டில் ஒருத்தன் கமாண்ட் பண்ணியிருக்கான், பாரத்தோடு ஜெபிக்க வந்தேன், காமெடி படம் பார்த்து விட்டு போகிறேன், அப்படி எழுதியிருந்தேன் கமாண்டில். பாரத்தோடு ஜெபிக்க வந்தேன், காமெடி படம் பார்த்து விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துருக்காமாண்டு. அந்த மாதிரி நம்முடைய கூட்டங்கள் போகக்கூடாது. பாரத்தோடு வந்தேன், இன்னும் கொஞ்சம் பாரமாய் போனேன், வேற ஒரு மாதிரி வந்தேன், வேற ஒரு மாதிரி போனேன், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தியத்தை தெரியாமல் வந்தேன், கொஞ்சம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தை தெரியாமல் இருந்தேன், இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி போகணுமே தவிர ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கைகள் பிரசங்கத்தில் நகைச்சுவை இருக்க வேண்டும், பட் களியாட்டுகள் இருந்து விடக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் ஒரு முன்னாடி ஒரு விசுவாசி சொன்னிச்சு, பாஸ்டரையா, அவர் சொன்னார் என்கிட்ட, அப்படியே உங்கள் பிரசங்கத்தில் நான் ஒரு பெரிய கண்ணீரோடு தீர்மானம் எடுக்கணும்னு வரும்போது ஒரு ஜோக்கை சொல்லிட்டீங்க, அது ஒன்றும் இல்லாமல் போச்சு, நானும் அப்படியே போயிட்டேன்.
ஆகவே தான் நம்முடைய கையில் கிடைக்கும் போது, மைக்குகள் கிடைக்கும் போது பிரசங்கத்தில் மிகவும் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அங்கே தீர்மானம் எடுக்கிறவர்கள் உண்டு, ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டு, அர்ப்பணிக்கிறவர்கள் உண்டு, கர்த்தருக்காக எதையாவது சாதிக்கிறவர்கள் அங்கே உண்டு. ஆமென். பாவத்தை விட்டு வெளியே வருகிறவர்கள் உண்டு, தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறவர்கள் உண்டு. இதை நினைத்து தேவனுடைய வார்த்தையை தேவ ஒத்தாசையோடு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்வீங்களா? ஆண்டவரே, என்னை குறித்து கொஞ்சம் மகிமைப்படுத்துகிற அளவுக்கு. என்ன மகிமைப்படுத்தக்கூடாதுப்பா? என் தேவனை. எனக்கு அந்த வார்த்தை என் உள்ளத்தின் ஒரு ஆழத்தை பட்டுச்சு. சரி, ரெண்டாவது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன? கலாத்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி சொல்லும். 1:15 பாருங்க. என்னை பிரித்தெடுத்த என் தேவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர்யா, ரெண்டாவது பவுல் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த காரணம் தெரியுமா? அவருடைய சிந்தை மாறினது. என்ன சிந்தை? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த வார்த்தைக்காக எல்லாம் ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரித்தெடுக்கப்பட்டவர். மற்ற ஜனங்களை விட்டு, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, அசுத்த வல்லமைகளை விட்டு கர்த்தருக்காக, தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்யும்படி, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் உங்களை என்னை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிந்தை எனக்குள்ளே. நான் 10ஓடு 11 கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதோட கிடையாது. நான் பூமிக்கு ஒரு உப்பு, இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சரியான திசை காட்டும் ஒரு சுக்கானை தவிர தப்பான திசை காட்டும் ஒரு சுக்கான் அல்ல. ஆகவே என்ன குறிச்சிருக்கிற சிந்தை மாறுச்சு. என்ன தெரியுமா சிந்தை? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டது, தேவனால் தொடப்பட்டது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய வளர்ச்சி பெருக பெருக, ஆவிக்குரிய முதிர்ச்சி பெருக பெருக அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன தாயின் வயிற்றிலேயே. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்கணும். காலங்கள் வந்த போதுதான் கர்த்தர் இந்த காரியத்துக்கு விழிச்சார். ஆனா முன் குறிக்கப்பட்டது நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில். ரொம்ப அழகா சொல்றாரு அந்த தேவ மனுஷன். என்ன தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக, அவர் தம்முடைய மேன்மைக்காக என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் எனக்குள் வந்துவிடக் கூடாது. உலகத்துக்குள் நான் போய் உலகத்துக்குள் தேவனை கொண்டு வருவதற்கு நான் இந்த உலகத்திலிருந்து தேவனுக்காக வல்லமையான காரியங்கள் செய்ய பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த சின்னம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், உங்களை குறித்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். பாஸ்டர்யா, உங்கள் சிந்தையில் சில விஷயங்களை நீங்கள் ஃபிட் பண்ணணும். என்ன தெரியுமா ஃபிட் பண்ணணும்? நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அரசியலுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. அரசியலுக்கு எனக்கு ஒரே ஒரு சம்பந்தம் தான், ஓட்டு போடுறதோடு சரி. அதுக்கப்புறம் எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், கர்த்தருக்காக பயன்படும்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த சிந்தை அந்த பவுலுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு பாருங்க. அவனை குறித்து தேவனை மகிமைப்படுத்துறான். இவன் முன்னப்பாலிலப்பா, அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்தே தேவனுக்காக இருக்கும்படி அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். நாம் கலந்து விட்டவர்கள் அல்ல, கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கலந்து விட்டதை கூட எஸ்ரா கலைச்சு விடுறானே. நிறைய கலப்படம் வந்துருச்சு பாஸ்டர்யா. எல்லாத்துலேயுமே கலப்படம், உபதேசத்தில் கலப்படம். யார் இப்போ நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்ல வர்றாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நல்லா போன வருஷம் போன சபைக்கு இந்த வருஷம் போன அந்த பாஸ்டர் கால்வன்னு சொல்கிறாரு, ஏதாவது தப்பா கிப்பா பேசிடாதீங்க, ஆசீர்வாதமாக பேசிட்டு போங்க, ஒன்றும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாரு. போன வருஷம் அப்படி சொல்லவே இல்லை. அதுக்குள்ளே அவருக்கு ஓஎஸ் மாறிடுச்சு. எந்த ஓஎஸ் மாறிச்சுன்னு தெரில. ஆகவே தான் பாஸ்டர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்கள் ஓஎஸ் பக்கத்தில் சொல்லுங்கள். உங்கள் ஓஎஸ் எப்படி இருக்குது? உங்கள் ஓஎஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஓஎஸ் மாறுற மாதிரி உங்கள் ஓஎஸ்லாம் அடிக்கடி அப்பப்போ ஒரு டிசைனாக மாறிக்கிட்டே இருக்கேன். கல்யாணம் நகை போடாமல் இருந்த ஆட்கள்லாம் இப்போ நகை. இந்த ஆண்கள்லாம் அணிகலன்கள் போட்டு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலையா.
கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வச்சிருக்கிறார் அப்படி சொல்கிறாங்க சில பேர். இல்லை, அணிகலன்கள் முத்திரை மோதிரம், அதுக்கு அர்த்தம் என்ன? மோதிரமா? கர்த்தர் உனக்கு பொற்கிடம் தரிப்பிக்கிறார், கீழே வச்சுட்டே தெளிய முடியுமா? ஒரு சபையில் கேட்டேன், எதுக்கு பூ வைக்கிறீங்கன்னு கேட்டேன். வாசனைக்கு வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், மல்லிகைப்பூவை விட புதினா தலை கொத்தமல்லி தலை நல்ல வாசனையாக இருக்குல்ல, ஒரு கட்டு புதினா தலையை வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், ஆடு கடிச்சிருமில்ல பாஸ்டர். என்ன விவரம் இருக்குது உனக்கு? இன்னைக்கு நம்ம சபையினுடைய சாயங்காலம் வாடி போகிற ஒரு பூவை விட முடியல பாஸ்டர்யா. ஒரு சபை ஆண்டு விழாவுக்குள்ளே நுழையிறேன், நான் தேர் திருவிழாவுக்குள்ளே வந்திருக்கிறேன்னா ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறேன்னே தெரியல. சபை அப்படி போயிடுச்சு. இங்கே பாருங்க, ஆட்களை சபையில் தக்க வைக்க பிரசங்கம் பண்ணாதீங்க, ஆட்களை பரலோகத்தில் தக்க வைக்க பிரசங்கம் பண்ணுங்க. சத்தியம் புரிஞ்சா ஒரு தடவை ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இவங்களை தக்க வச்சுக்கணும். ஓடி போகிறவன் எந்த சந்து கிடைச்சாலும் ஓடி போயிடுவான், எந்த பொந்து கிடைச்சாலும் ஓடிடுவான். நீங்கள் அடகாத்து காத்தாலும் அடியில் குடியாவது போய் உங்களுக்கு வேட்டு வச்சுட்டாவது போயிடணும், தவிர அவனை யாராலையும் நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஒரு பிள்ளை ஓடி போச்சுன்னு சொல்லி ஓடி போக போகுதுன்னு கேள்விப்பட்டே கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சாங்க. அவங்க அண்ணன் வீட்டில் கொண்டு போய் வளர்த்தாங்க. அப்புறமே லாஸ்ட்டில் மறுபடியும் அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனவன் பாத்ரூம் போய் பார்த்தா அங்கே உள்ள இரும்பு கம்பியில் ஏறி செவரை உதச்சி ஓடிட்டான். ஓடிட்டு போடுறவ கக்கூசிலிருந்து கூட ஓடி போகத்தான் செய்வான். அவங்களை நம்ம காப்பாற்றவே எவ்வளோ கலப்படம் பாஸ்தி அன்னைக்கு. பெந்தே கோஸ்தானே எப்படி தெரியுமா? பெந்தே கோஸ்தானே எப்படி எப்படி பெந்தே கோஸ்தானா எங்கே போச்சு அந்த உபதேசம்லாம்? உலகத்தோடு ஒத்து போய் நகை, எனக்குலாம் இந்த ஆண்கள் மோதிரம் போடுறதெல்லாம் எல்லாம் உடன்பாடு கிடையாது. காணிக்கு நகையெல்லாம் போடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. காணிக்கு டப்பால் போடுங்க, கையில் எதுக்கு போடுறீங்க? ஜஸ்டின் பர்பார்ட்ட போய் எல்லாம் அப்படி தான் கேட்டாங்க, ஐயா காணி நகை போடலாமா போடக்கூடாது? கிறிஸ்தவர்கள் 2 குரூப் போய் கேட்டுச்சு. போடலாம், ஒரு குரூப்புக்கு சந்தோஷம். எங்கே போகலான்னு கேட்டிங்களா? எங்கேயா போகலாம், எல்லாம் கரடி காணிக்கு டப்பால் போட்டு போங்க அப்படின்னார். பார்த்தீங்களா அன்றைக்கி? அதெல்லாம் யாருமே பேசுறது கிடையாது பாஸ்டரையா. அன்றைக்கி பவுலுக்குள்ளே ஒரு சிந்தை இருந்துச்சு, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் ஒரு தடவை இந்த ஆம்பூர் ஜான்ராஜ் பாஸ்டருடைய 25வது வருஷம் ஆனிவர்சரிக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். நான் முதல் 2 நாள், 2வது 2 நாள் மதுராந்த இயேசுதாஸ் பாஸ்டர். அப்போ நான் போகும்போது பேக்கு கீழே தவறிடுச்சு. என் பேக்கு இங்கே ஆம்பூரில் இறக்குற 14 மணி நேரம் பிரயாணத்தில் என் கூட அந்த 2 விசுவாசிகள் தூங்கிருச்சிங்க. அதுங்க முடிச்சிட்டு இருக்குன்னு தான் கூட்டு போனேன், அதுங்களும் தூங்கிருச்சிங்க. இறங்கும் போது இதுங்க வேறு பேக் எடுத்துருச்சிங்க, என் பேக்கு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான். இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே திருப்பி பார்த்தா பேக்கை விரித்து பார்த்தா உள்ளே 10,000 ரூபா காசு, ஒரு பட்டு புடவை, ஒரு பில்லு. என் கூட வந்த ஒருத்தர் சொல்ல, பார்த்தீங்களா பாஸ்டர், காலையிலே கத்த நமக்கு செஞ்ச அற்புதத்தை, காலையிலேயே 5:30 மணிக்கு காலையிலேயே கத்த நமக்கு செஞ்ச அற்புதத்தை பார்த்தீங்களா? நான் கண்ணை தொடச்சிட்டு கேட்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் பேக் எங்கே போடுது? போயிடுச்சு பாஸ்டர். போயிடுச்சா? ஐயோ, பைபிள், டைரி, நோட்டு புக்கு, பேண்ட்டு, ஷர்ட்டு 2 நாளுக்கு தேவையானது இருக்குது. அவர் சொன்னார், அந்த விசுவாசி ஜான்ராஜ் பாஸ்டர் அதை போட்டுக்கலாம், அவர் குண்டா இருப்பார்யா, எனக்கு பத்தாதியா, வாங்க பாஸ்டர். சோகத்தோடையே போகிறோம். ஆட்டோவில் போகும்போதே ஃபோன் பண்ணுறாரு எங்கள் வீட்டம்மா, பார்த்தீங்களா பாஸ்டர்மா காலையிலேயே கத்துறவங்களுக்கு பட்டு போடவேன், பாஸ்டருக்கு 10,000 ரூபா ஆண்டு தந்துட்டார். எங்கள் வீட்டம்மா அப்படியே குழம்புறேன். என்ன ஒரு காலார் ரூமுக்குள்ளே போய் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கிறாரு. எனக்கு ஒரு மனசாவே இல்லை. அவர் கேட்குறாரு, ஜான்ராஜ் பாஸ்டர் என்ன சர்க்குண பாஸ்டர் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? அவர் என் பக்கத்தில் என்ன, அதெல்லாம் ஒன்றுமில்லை, வந்தால் டயர்டு, டீ குடித்தா சரி போய் அவராக சொல்லிக்கிட்டார். என்னை பேசவே விடலை. ஐயோ, அடுத்து 6 மணிக்கு இறங்கியிருக்கிறோம், 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கிறது, 11 மணிக்கு மைக்கு பிடிக்கணையா, ஆனிவர்சரி ட்ரெஸ் எல்லாம் நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தையா, ட்ரெஸ்ஸை காணோம். உங்களை ட்ரெஸ்ஸு தானே நான் உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நிற்கிறாரு, தவிர என்கிட்ட உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறார். என் ஃபோனுக்கு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது. அதில் ஒருத்தன் கேட்குறான், பாஸ்டர் டி சர்க்குணமான்னு கேட்டான். ஆமான்னு கேட்டேன். அவன் அங்கேருந்து கேட்குறான், ஏன் பையன் உங்ககிட்ட இருக்குதா? அவன் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், இருக்குது சார், அது என் பேக்கு தான் சார், உங்கள் பேக்கு என்கிட்ட இருக்குது. எங்களுக்கு கல்யாண நாள் வருது சார், என் மனைவிக்கு ஒரு பட்டு புடவையும், அதில் நான் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் சார், இன்றைக்கி வந்த பணத்தையும் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேன். நான் உங்கள் பையை திறனேன் சார், அதில் பரிசுத்த வேதாகம் இருந்துச்சு. இந்த பையன் ஒரு கிறிஸ்தவங்கிட்ட தான் போயிருக்கு, அது எப்படி எனக்கு திரும்ப வந்துரும்னு எனக்கு தெரியும் சார்.
யாரு? கழுத்தில் ருத்ராட்ச கூட்டை போட்டவன் கிறிஸ்தவங்கிட்ட தான் பை போயிருக்கு, அது எப்படி எனக்கு திரும்பி வந்திருக்குன்னு அவன் சொல்கிறான். ஆனால் கூட இருக்கிறது ஆட்டையை போட நினைக்கிது. பார்த்தீங்களா ஐயா? வந்தாங்க வேலூர்லேருந்து ஆம்பூர் வந்து பையெல்லாம் வாங்கிட்டு, என் பையெல்லாம் வாங்கிட்டு, சார் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு என் மனைவிக்கு பட்டு போட. எனக்கு தெரியும் சார், கிறிஸ்தவங்க போய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அடுத்த பொருள் எடுக்க மாட்டாங்க. அவன் யாருங்க? அவன் ருத்ராட்ச கொட்டை போட்டவன். எங்கேயோ கேட்ட பிரசங்கம், யாரோ நடக்கை அவன் பார்த்து அறிவிக்கப்படாது. இன்னும் சொல்லட்டுமா, நிறைய பாருங்க இந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இருப்பான். அந்த காமன் பீப்புள் பாருங்க நமக்கு என்னைக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் உள்ளத்தில் அநேகருடைய நடக்கைகள் மாறினதை அவன் கண்ணு கொண்டு பார்த்ததுனால கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்கள் நடக்கைகளை மாற்றுகிறவர்கள் என்ற ஒரு அச்சாணி அவங்க உள்ளத்தில் குதிச்சிருக்கு. நான் செய்கிற ஊழியம் மத மாத்திர ஊழியம் இல்லை, நான் செய்கிற ஊழியம் ஒரு மனுஷனுடைய நடக்கைகளை மாற்றுகிற அற்புதமான ஒரு ஊழியம். ஒரு விபச்சாரியா இருக்கலாம், வேசியா இருக்கலாம், மோசமானவளா இருக்கலாம், அவள் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு ஆலயத்துக்கு வருவான்னா மறுபடியும் அந்த பாவத்தை போய் செய்ய முடியாது. காரணம், இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவள் நடக்கைகளை மாற்றிவிடும் ஒரு சக்தி உள்ளது. ஆகவே தாயா இந்த ஊழியத்தை விட்டு எங்களால் பிரிஞ்சு போக முடியல. ஊழியம் செய்கிறோம், போராட்டங்கள், கஷ்டங்கள், சரீரத்தில் பல பாடுகள் இருந்தால் கூட ஒரு மனுஷனுடைய நடக்கையை மாற்றுகிற சுவிசேஷத்தை விட்டுட்டு எப்படி நம்மளை போக முடியும்? இந்த உலகத்தில் ஒரு மனிதனை மாற்றி அமைக்கும் சக்தி யோகா சென்டர் கிடையாது, சிறைச்சாலை கிடையாது. திருச்சபையை போல ஒரு மனிதனை துவைத்து எடுப்பதும் மாற்றுவதும் இந்த உலகத்தில் வேற எந்த இடமும் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை சாட்சிகள் உங்களுக்கு சொல்லட்டும், எத்தனை சாட்சிகள் சொல்லட்டும் பாஸ்டர் ஐயா. அப்போ அவன் சொன்ன உடனே சொன்னான் பாருங்க, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சொன்ன வார்த்தையை என்னால் இன்னைக்கு மறைக்க. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் என்ன நிலைமையில் இந்த பணத்தை எடுக்க நினச்சின்னு தெரில, ஆனால் இந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டிருந்தா, இந்த பட்டுப்புடையை நம்ம கொண்டு போயிருந்தா, அவன் நம்மளை குறித்து அவன் என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? கிறிஸ்தவங்களும் இப்படி தான் செய்வாங்க, ஆனால் அவன் நம்மளை குறித்து என்ன தெரியுமா சொல்கிறான்? இல்லை, அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவன்கிற சிந்தை வந்தால் பிறர் பொருளுக்கூட இச்சிக்க நமக்கு மனசு வராது. இப்போ நம்ம போகிறோம், 2,500 தாள் கிடக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், உண்மையிலேயே நம்ம என்ன செய்யுமா தெரியுமா? எடுத்து ஒன்று காணிட்டப்பால் கொடுப்போம், இல்லைன்னா பாஸ்டர் 2,500 தாள் இருக்குது யாருக்கையான்னு கேட்போம். அதுவே நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தோன்னா ஓங்கி காலில் அங்கேயே மிதிச்சுக்கிட்டு நிற்போம். நீங்கள் வாங்கினா அப்புறமா நீங்கள் போங்க. அது அப்படியே காலையே எடுத்து பாக்கெட்டில் போட்டு நம்ம பாட்டுக்கு நடந்துருவோம். எப்போ? நான் பிரித்தெடுக்கப்படலை ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவேன்னு சிந்தை வந்துச்சுன்னா என் சிந்தை, என் எண்ணம், என் பேச்சு, என் பழக்க வழக்கம், என் நடக்க எல்லாம் மாறுறதுனால என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். நீங்கள் ஒரு உடன் ஊழியரா, ஒரு சபையின் உடன் ஊழியரா, உங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா உங்களை நம்பி ஒரு பெரிய மந்தையை கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்குன்னா அதை காட்டில் ஒரு பெரிய விசேஷம் கிடையாது. பாருங்கள், என்னை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கி எனக்கு ஒரு பரிசுத்த திமிர்னு சொல்கிறது கூட பயமாக இருக்குது. அப்படி கூட சொல்லலாம். என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்கிறத போல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தை விட்டு, ஆமேன், சூழ்நிலைகளை விட்டு, தாயின் கருவறையை விட்டு, பலவிதமான காரியத்தை விட்டு கர்த்தருக்காக எதையோ ஒன்றை செய்வதற்காக ஆண்டவர் என்ன செப்பரேட் பண்ணியிருக்கிறார். இந்த சிந்தை எனக்குள் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பாவத்தின் சோதனை எனக்கு வந்தால் கூட சொல்கிறான் பாருங்க யோசேப்பு, உன்னை தவிர வேற ஒன்றே விளக்கல, உன்னை தவிர வேற ஒன்று. ஆனாலும் உன்னை ஆட்டையை போடுறது எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனால் நான் ஆட்டையை போட மாட்டேன். ஏன்னா நான் சிறைச்சாலையில் கூட என் சிந்தையில் ஒன்று செட்டப் ஆகிருக்கு. நான் இவ்வளோ பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி என்கிற ஒரு பிரித்தெடுப்பு என் சிந்தைக்குள் இருக்கிறதுனால இந்த மாதிரி நான் பாவத்தை செய்து விட மாட்டேன். இந்த சிந்தை பெட்டியில் போகிற வரைக்கும் நமக்கு இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
பாஸ்டரையா இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறத வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எடை போட முடியாது பாஸ்டரையா. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ மனுஷனை குறித்து படித்தேன். காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுவாராம். பர்சனல் ஹோலினஸ் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். கண்களை பரிசுத்தப்படுத்தும், வாயை பரிசுத்தப்படுத்தும், அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். 250 தேசத்தில் ஊழியத்தை விஸ்தரித்திருந்த ஒரு தேவனுடைய மனுஷர் இல்லையா? பயங்கரமான புஸ்தகங்கள். அந்த புஸ்தகத்தை பிரசுரிப்பதற்காக 2 நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டன. பயங்கரமான எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் கொஸ்டின்லாம் கூட அவர்கிட்ட ஆன்சர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய திறமையுள்ள ஒரு மனுஷன். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவருடைய வெப்சைட்டில் அந்த ஊழியக்காரங்களை நோண்டி எடுத்து போட்ட விஷயத்தை பார்த்தீங்களா? எங்கெங்கெல்லாம் போனவர் அங்கெல்லாம் தவறான உறவுகள். அவர் செத்து போயிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க அவர். அதனால் அவர் புஸ்தகத்தை யாரும் படிக்க வேண்டாம், மீண்டும் ரீப்ரிண்ட் பண்ண வேண்டாம்னா சட்டம் போட்டாங்க. எல்லாரும் யோசிச்சாங்க, இன்டலெக்சுவலாக நாலேஜ் இருந்துச்சு. இன்டலெக்சுவல் எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங், டாக்டர், டிடி படித்தவன், சயின்டிஸ்ட், இயேசு எப்படி பட்டவர்னு கேட்டால் அவர் தன்னுடைய அறிவு திறமையை நிரூபிக்கிற அவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்த இவருக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத ஸ்பிரிட்டு அது அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. யூடியூப்பில் இருக்க உங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கே இந்த உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குண்ணா. பவுல் ஏன் தெரியுமா சொல்கிறாரு? நான் ஒரு கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக. பாஸ்டர் இதை மறந்துடாதீங்க பாஸ்டரையா. நீங்கள் ஒரு மாதிரி தூக்கத்தில் செய்தி கேட்டாலும் பரவாயில்ல. இவ்வளோ அற்புதமான பார்த்தீங்களா, நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவேங்கிற அந்த சிந்தை மாறின உடனே நான் ஆண்டவருக்கு. அதனால தான் பவுல் பரிசுத்தத்தை பேசுறதை விட பரிசுத்தத்தின் ஆழங்களை பேசிக்கிட்டே இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விபச்சாரத்தை, வேசித்தனத்தை, விக்கிரக ஆராதனையை, வழக்குகளை, பொறாமைகளை, இச்சைகளை, எல்லா நிருபங்களையும் நீங்கள் முன்னே நடந்தவர்களை போல் நடக்காதீங்க. நீங்கள் பகலுக்குரியவங்களாக மாறுங்க. நீங்கள் அந்த காலத்தின் பிள்ளைகளாக இருக்காதீங்க. வெளியில் வாங்க. ஏன் தெரியுமா? நாம் பிரித்தெடுக்கப்பட்டதுனால தன்னை சார்ந்திருக்கிற விசுவாசிகள் சொல்கிறான், நீங்களும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்ய போகிறவர்கள். நீங்கள் இந்த உலகத்தோடு கலந்து கொள்வதில்ல, உலகத்தின் பழக்க வழக்கங்களோடு நீங்கள் கலந்து கொண்டவர்கள் அல்ல. இந்த தெய்வத்துக்காக வாழ ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தம்முடைய குமாரனை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கோடு போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த. மறுபடியும் அந்த ஒரு வார்த்தையை கோச்சிக்காம வசனத்தை சொல்லுங்க. அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது என்னை குறித்த நோக்கம் மாறினபடினால் என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்னை குறித்த நோக்கம் என்ன தெரியுமா? அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது. நல்லா கவனிங்க, நானே அவருடைய சபையை அழிக்கணும்னு ஓடிட்டுருக்கிறேன். அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது. எனக்கு இதை படிக்கும்போது என்னன்னா, நான் அவருடைய சபையை அழிப்பதற்காக கடிதங்களை வாங்கி கொண்டு குதிரைகள் மேலே ஏறி சீறி எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட தேவனை அழிப்பதற்காக நான் தைரியம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த தேவன் என்ன அழிக்கலை, அவரையே தமக்குள் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தாரே. என்னை குறித்த ஒரு நோக்கம், இப்படி ஒரு நோக்கம் இருக்குது ஐயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே, எனக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே இந்த அதனால தான் ஏன் அவன் தன்னை அகால பிரவினான் தெரியுமா? நான் அதை அழிக்க நினைக்கும் போது கூட அவர் என்ன அழிக்காம தம்முடைய கிருபைகளை, அன்பின் ஐஸ்வர்யத்தை, தம்முடைய சுவிசேஷத்தை அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தாரா? அதனால என்னை பற்றி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
பாஸ்டரையா உங்களை குறித்து எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கோச்சிக்காமல் பக்கத்தில் சொல்லுங்கள். உங்கள் நோக்கத்தில் ஓடுங்க. சொல்லுங்கள், கையை பிடிச்சி உங்கள் நோக்கத்தில் ஓடுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரையுமே காப்பி அடிக்காதீங்க பாஸ்டரையா. கொஞ்ச நாள் அவரா, கொஞ்ச நாள் இவரா, கொஞ்ச நாள் கழிச்சு எவரோனே தெரியாது இருக்கிற அளவுக்கு ரெண்டும் ஒன்று ஆம்பளையாரு இல்லைன்னா பொம்பளையாரு அப்படிங்கிற மாதிரி, ஒன்று அனலாயிரு இல்லைன்னா வெது வெதுப்பாருங்கிற மாதிரி, ஒன்று அவராரு ஒன்று இவராரு. சில பேருக்கு நமக்கு இருக்கிற நிறைய சோதனை, சிலரின் பிரசங்கத்தை ரொம்ப ஓயாமல் கேட்டு 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 அவரை மாதிரியே பார்வை, அவரை மாதிரியே சிரிப்பு, அவரை மாதிரி இது. நான் இப்போ இப்படி போயிருக்கும்போது பாஸ்டமா சொன்னிச்சு, எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஃபாதர் பெர்க்மான்ஸ், இந்த இப்படி அடிக்கடி செய்வார். அந்த மாதிரி இது தேவையே இல்லை பாஸ்டர், செஞ்சு செஞ்சு கையாட்டி ஆட்டி ஆட்டி இப்போ அவர் நினச்சா கூட அதை நிப்பாட்ட முடியல, ஆட்டிக்கிட்டே இருக்கிறார், ஓயாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கார், ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்கிறேன், ஐயா, நமக்கு தரப்பட்ட கிருபையில் கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக குறித்தாரோ அந்த நோக்கத்தை அப்படியே போல. நம்ம பிரசங்கத்தில் விடுதலை உண்டு, நம்ம பிரசங்கத்தில் சுகம் உண்டு, நம்ம பிரசங்கத்தில் தீர்க்க தரிசனம் உண்டு, நம்ம பிரசங்கத்தில் சபை கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால். நம்ம இந்த பொல்லாத மாயையில் போய் மாட்டிக்கிட்டோம், பொல்லாத மாயையில். பாஸ்டரையா நாங்களாம் எப்படி உருவாங்கணுங்கிறீங்க? 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்கும் பாஸ்டரையா, 3 மணிக்கு முடியும். 10, 11, 12, 1, 2, 3 இருப்பீங்களா நீங்கள்? இருந்தோம் பாஸ்டரையா. 1க்கு எந்திரிக்க முடியுங்கிறீங்க. 2 வாட்ச்மேனை குச்சை கொடுத்து எங்கள் பாஸ்டர் நிப்பாட்டிருப்பார். பாஸ்டர் எந்திரிச்சா டம்முன்னு அடி சட்டுன்னு 5 புலன்களையும் அடக்கி. அப்போ நாங்கள் காக்கி டவுஸை தான் ஓட்டிருப்போம். காக்கி டவுஸரே கிழிஞ்சிரும். கவர்மெண்ட் கொடுத்துக்கா அப்படிலாம் உட்காந்தோம் பாஸ்டரையா. எதிர்த்தெல்லாம் யார்த்தையும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம தான் இப்போ சண்டே ஸ்கூல் பிள்ளை கொட்டிட்டா போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா சர்ச்சில் பிரச்சனை பண்ணி இன்னும் 2 சண்டே ஸ்கூல் பிள்ளை சேர்த்து பக்கத்து சர்ச்சில் போய் சேர்த்துறது. அந்தளவுக்கு விவரம் ஆகிட்டாங்களே பாஸ்டரையா. முன்னெல்லாம் கொட்டினா கூட ஆமே அப்படின்னு வாங்கினாங்க. எங்கள் பாஸ்டருக்குலாம் ஒரு பாயிண்டாக கூட பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒரு வேத பகுதி அவருக்கு விளக்க தெரியாது. ஒரு பெருசாக அவர் பிரசங்கன்னு எனக்கு ஒன்றும் ஞாபகத்திலிருந்து இது வரைக்கும் இல்லை. வசனமாக சொல்லுவார். அந்த வசனத்தில் தான் 23 சபைகள் கட்டப்பட்டது. அந்த வசனத்தில் தான் 25 பிசாசு, 19 பிசாசு, 9 பிசாசு பிடிச்சதெல்லாம் ஓடுனுச்சு. அதனாலேயே சபைகள் கட்டப்படுச்சு. நீங்கள் சனிக்கிழமை ராத்திரி இங்கே திருவிருத்தம் நடக்கும் அந்த சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கோழி, ஒரு பக்கம் ஆடு, ஒரு பக்கம் வாழை இலை, அப்படியே குவிஞ்சு குவிஞ்சு இருக்கும். ஏன் தெரியுமா? என் நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தோடு போனால் என் பண்டகசாலை ஒரு நாளும் பஞ்சமாக இருப்பதில்லை. என் பண்டகசாலையை போஷிக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். உங்களை என்ன நோக்கத்துக்காக தேவன் குறிச்சாரோ அந்த நோக்கத்தோடு ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமாம் சொல்லுங்க. நம்ம பாணியிலே பிரசங்கம் பண்ண மாட்டேங்க. ஒன்றும் பிரசங்கம் செட் ஆகுங்கிறதுக்காக இன்னொரு பாணியை மாற்றக்கூடாது. நமக்கு என்ன பாணியோ அந்த பாணியிலேயே நம்ம நோக்கம் என்னமோ அதே நோக்கத்தில் கர்த்தருடைய அந்த எதற்காய், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காய், எந்த நோக்கத்திற்காய், எந்த சித்தத்திற்காய் என்ன கர்த்தர் பிடிச்சாரோ அதே நோக்கத்தோடு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப, சில நேரத்தில் அந்த பைபிளில் சில வார்த்தை திரும்ப அந்த மாதிரி திரும்ப அவரை எனக்குள் வெளிப்படுத்த, அவரை எனக்குள் வெளிப்படுத்த, அப்பா அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது என் நோக்கமே மாறிடுச்சு. அகால பிறவி பாவியாக இருந்த எனக்கு அவரே எனக்குள் வெளிப்படுத்தினாரே. இதை காட்டில் எனக்கு என்ன இருக்குது? அந்த நோக்கம். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாஸ்டரையா, நம்ம எல்லாரை குறிச்சிருக்கிற ஒரு பெரிய நோக்கங்கள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமான நோக்கத்திற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. ஐயா, நீங்கள் ஒரு சின்ன ஊழியத்தை செய்ய நினைக்காதீங்க, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா ஆடம்பரங்களும் சின்ன இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி தான் அது ஆடம்பரங்களாக இருக்கிறது. ஊழியத்தில் யாரையும் கர்த்தர் ஒரே அடியை உயர்த்ததில்ல, ஒவ்வொரு அடியாக தான் உயர்த்துறாரு. அப்படி ஒரே அடியாக உயர்த்துதுன்னா அது எல்லாம் அடுத்த சர்ச்சை விசுவாசியாக இருக்குமே தவிர அவர் சம்பாரித்த விசுவாசியாக இருக்காது. ஒவ்வொரு அடியாக தான் உயர்றோம். ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு அடியாக. இந்த மைக்கை நான் பிடிச்சி இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு 22 வருஷம் ஆயிருக்கு பாஸ்டரையா. சண்டே ஸ்கூல் நடத்திருக்கிறேன்.
தெருவில் டாய்லெட்டாக இருந்து வச்சுருப்பாங்க. அதை சீமார் வச்சு கூட்டி ப்ளீச்சிங் போட்டு கைத்தட்டி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாட்டு பாடி சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு டான்ஸ், நான் என்ன மாதிரி டான்ஸ் ஆட முடியாது, டான்ஸ் ஆடிருக்கிறேன், பாட்டு பாடியிருக்கிறேன், கிழவிகளுக்கு சர்ச்சை நடத்தியிருக்கிறேன், அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கிறேன், பஞ்சர் ஓட்ட காசு இல்லாமல் அலைஞ்சிருக்கிறேன். என் மனைவி பிள்ளைக்கு கன்சீவாக இருக்கிற அவருக்கு இளநீ வாங்க காசு கொடுக்க முடியல, காசு இல்லை, தாய்ப்பால் இல்லை. ஏன்னா தாய்ப்பால் ஊறுற அளவுக்கு சத்தான சாப்பாடு என் மனைவிக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு இருந்தேன். அதெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தேவனால் கொண்டு வர முடிஞ்சு. அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் பெருமையும் எருமையும் எங்களுக்கு எதுவும் வருவதில்லை. வாளை சுருட்டி கொண்டு எங்களுக்கு தரப்பட்ட ஊழியத்தை மிகுந்த கனத்தோடு மரியாதையோடு செஞ்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். உங்கள் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உள்ளத்தில் ஏற்றிக்கிட மாட்டோம், நல்லா இல்லைனாலும் ஏற்றிக்கிட மாட்டோம். அதனால் எப்போவுமே ஒன்று போல் பயணிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. போன தடவை வந்திருக்கும்போது சொன்னேன்னு தெரில, ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. ஒரு பாஸ்டர் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் என் கைப்பிடிச்சுனாரு, எனக்கு ஆங்கில அறிவே இல்லை பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டார். நான் சொன்னேன், அவரை அறிகிற அறிவு இருந்தால் போதாதா, ஆங்கில அறிவு அவர் ரொம்ப வருத்தமாக சொன்னார். ஏன்னா அவர் இந்த இங்கிலீஷ் கலந்த தமிழ் பிரசங்கத்தை கேட்டு அவருக்கும் ஐ வாண்ட் டு சி கோ அப்படின்னு சொல்லி பேசுனுங்கிற நிலைமைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். நான் சொன்னேன், ஆங்கில அறிவு இல்லைன்னா என்னையா, அவரை அறிகிற அறிவில் 234 தொகுதி இருக்கியா, எவ்வளோ சபைகள் இருக்கியா, 7 லட்சம் கிராமம், தமிழ் பேசுகிற கிராமம், 7 லட்சம் கிராமத்துக்கு போனால் போதும். இந்த தமிழை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரன் எங்கே இல்லைங்கிறீங்க நீங்கள்? கன்னடாவில் போய் மார்க்கெட்டில் போய் பாருங்கள், கீரை எவ்வளோன்னு கேட்குறான் கன்னடாக்காரன். போன வாரம் பெங்களூர் போயிட்டு வந்திருக்கேன். அந்த கன்னடா சகோதரி அங்கே ஒரு பாஸ்டர் மகன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க சொல்கிறது, எந்த ஊருன்னு கேட்டாங்க. நான் இந்தியாவில் இருக்கேன். எங்கே? ஆமாம், இந்தியாவில் தான் இருக்கிறேன் நான். என்ன இவ்வளோ தமிழ் நல்லா பேசுகிறேன்? பேசவும் இல்லை நான். இங்கிலீஷ்காரனு கூட தமிழ் பேச கற்றுக்கிட்டு தமிழ் கீரை எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு ஆங்கில அறிவு இல்லை. அப்படி இனிமேல் ஆங்கில அறிவு வச்சு எந்த வெள்ளைக்காரனையும் கைக்குள்ளே போட முடியாது, எல்லாம் பொசுக்கியாச்சு. என்ன பாஸ்டர், இப்போ இப்படி யார் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பொசுக்கியாச்சு. நமக்கு அப்படி இருக்கு, ஐயோ அது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே. அதான் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்ய வேன் இருந்தா, எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு வண்டி இருந்தா, அது இருந்தா. ஒருத்தர் சொன்னார், ஊழியம் செய்ய வேன் வேண்டாம், ஊழியம் செய்ய ஒரு மேன் வேணும்னார் ஒருத்தர். அவங்க இல்லையே, இவங்க இல்லையே, இது இல்லையே. அவங்க மீசை எடுத்துட்டா உங்களுக்கு மீசை எடுத்துருவாங்க. அடே அப்பா, ஆமாம். ஏன்னா அவங்க மீசை எடுத்து பாஸ்டோடையே கொஞ்ச நாள் பழகி அப்போ நம்ம மீசை வைக்கிறது தப்பா? ராஜாமணி பாஸ்டர் சொன்னார், என்ன நீங்கள் மீசை வச்சுருக்கீங்க, ஏன் நீங்கள் மீசை வச்சு? நான் எங்கேயே வச்சேன், அதுவாக வருதுயா. சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எங்கேயா வச்சேன்? கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற அநேக தேவ மனிதர் நம்ம இழந்து நிற்கிறோம் ஐயா. சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஸ்டையா, நீங்கள்லாம் யாரோ எவரோ நான் பிரசங்கம் பண்ணல, ஏதோ தென்காசி வட்டாரத்தை கூப்பிட்டுருக்கான்னு பேசலை. நீங்கள் எல்லாம் ஒரே திராட்சை தோட்டத்தில் நம்ம எல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். நல்லா ஊழியம் செஞ்சுருந்தா நான் பேச வந்திருக்கேனே தவிர வேறு ஒன்றும் பேச வரலையா. என் நோக்கம் அவரை எனக்குள்ளே வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது என் நோக்கமே என்னை குறித்து மாறிடுச்சே. என்ன ஒரு தேவன், அடிக்கிற தெய்வன் பார்த்தா அவரை எனக்குள்ளே வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறாரே. தூக்கி அடிச்சிருவார்னு பார்த்தா மறுபடியும் தம்முடைய கிரியைகளை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறாரே. ஒரு சபையில் ஒரு பிள்ளை ஒரு பையனை கூட்டிகிட்டு ஓடணுன்னா சபை அவ்வளோதான், இந்த தெருவிலேன்னு கட்ட முடியாது, இந்த ஊரில் இது பெரிய தெய்வ குற்றமாக நினைச்சாங்க. அவருக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்துச்சு. ஐயா, நான் நல்லா தானே ஐயா ஊழியம் செஞ்சேன், நான் இப்படி பிரசங்கம் பண்ணலையே. உன் சபையில் உன்னை தாண்டி என்னை தாண்டி தப்பு நடந்தால் கூட சபை வளர்ச்சி எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. சபை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். அது தப்பு நடந்துச்சுன்னா இனிமே அவங்க சர்ச்செல்லாம், ஒரு பையன் செத்து போயிட்டான் எங்கள் ஊழியத்தில். சர்ச்சில் இந்த சென்ட்ரிங் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டருக்கு உதவி செய்ய போய் ஆக்சிடெண்ட்டாக 2 மண்டை 2 பொழந்து நடு ரோட்டில் கிடந்தான். தூத்துக்குடியிலேருந்து உப்பு லாரி ஏற்றிட்டு வந்த ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. 19 வயசு பையன். ஒரு கட்சிக்கு அப்போ தான் ஒரு உதவி பொருளாளராக போட்டிருந்தாங்க. கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க.
கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனுலாம் கொடுத்தாங்க. சர்ச்செல்லாம் இடிக்க போகிறேன், அடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. எல்லோரும் சொன்னாங்க, அவ்வளோதான், எங்கள் இந்த பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியாது. அந்த தெருவிலேருந்து அவருக்கு 15 பேர் போகிறாங்க, நீ ஒருத்தனும் போக மாட்டான். ஒரு ஊழியம் செஞ்சு ஒரு பையனை உதவிக்கு அனுப்பி செத்து போயிட்டு அந்த பாஸ்டர் தான் காரணம் என்னென்னமோ சொன்னாங்கங்க. ஒருத்தனும் ஆலயத்தின் பக்கத்தில் போக தெய்வம் அனுமதிக்கவே இல்லை. எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான், என் தெரு பையனை கொன்னுட்டில. நான் கொள்ளலை, அவனை தான் போனான். உன் மூத்த பொண்ணை தூக்கி பாரு என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டினான். பயம்தான், ஆனால் ஒன்றும் செய்யலை. அவன் சொல்லுங்க, ஒன்றும் செய்ய முடியல. அதனால் சில நிகழ்வுகள் வந்துட்டா, சில சூழ்நிலை வந்துட்டா, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது உங்களையும் பாதிக்காது, உங்கள் சபையும் பாதிக்காது. சபை கர்த்தருடையது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்கிறதே இல்லை. எதையுமே என்னுடையதுன்னு சொல்லலை பாருங்க. சில விஷயத்தை தான் என்னுடையதுன்னு சொன்னார். அதில் சமாதானத்தை என்னுடையதுன்னு சொன்னார், சபையை என்னுடையதுன்னு சொன்னார். சபை அவருடைய அதில் இருக்கிறதுனால அதில் எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த வளர்ச்சியை கர்த்தர் தருவாரை தவிர என் சபை வளர்ச்சியை நானும் நினச்சா கூட நிறுத்த முடியாது. இன்னைக்கு அது வளராமல் இருக்கலாம், இன்னைக்கு அதுக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு காலத்தில் எழுப்புதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திருச்சபை நிச்சயம் வரும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்னை குறிச்சிருக்கிற நோக்கம் 4வது 3 பாயிண்ட் ஒரு தடவை சொல்லிடலாமா? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன் தேவன் என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன? 1, என்னுடைய நடக்கை மாறினது. நம்பர் 2, என்னுடைய சிந்தை மாறினது. என்ன சிந்தை? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். 3வது, என்னை குறித்த நோக்கம் மாறினது. காரணம், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. 4வது 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். கலாத்தியர் 1:16-17 பாருங்க. பைபிள் இப்படி சொல்லும், நம்முடைய குமாரனை அது இருக்கட்டும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, என்னுடைய அழைப்பு என்னை மாற்றினது. நான் ஊழியத்துக்கு சும்மா வரல. கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்ச உடனே மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் யோசனை பண்ணலை. எனக்கு முன்னே இருக்கிற அப்போஸ்தலனையும் போகலை. என்னை அழைச்சது கர்த்தர்னா அவர்கிட்டயே நான் போய் உக்காந்து என்ன அழைப்பா ஆண்டவரே, என்ன செய்யணும் ஆண்டவரே? அழைக்கப்பட்ட எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. உங்கள் பகுதிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மை என்றால் நிச்சயம் சொல்கிறேன், அந்த பகுதியில் கர்த்தர் உங்களுக்கு சபையை வளர்க்க செய்வார் இயேசுவின் நாமத்தில். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செஞ்சு நான் ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், நேரத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்பாங்க. ஐயோ ஊழியம் வளரலையே. தேவன் என்னை அந்த இடத்துல வச்சுருக்கிறாரா? ஐயா, சபை ஊழிய அழைப்பு இல்லைன்னா சபை ஊழியத்தை தொடாதீங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு அன்பாக கேட்குறேன். எல்லோரும் சபை நடத்த முடியாது. எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி நேற்று ஆண்டு விழா ஒரு 50 ஆண்கள் இருக்காங்க, மொத்தம் எல்லாம் ஆண்கள் மட்டும். அவங்களுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சட்டை எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தேன். 50 ஆண்களுக்கும் யூனிஃபார்ம் சட்டை எடுத்து அளவு எடுக்கிறது தான் சொன்னேன். 2 நாளில் அளவு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த பையன் சொல்கிறான், எப்படி பாஸ்டர் சர்ச்சை நடத்துகிறீங்கன்னு கேட்டான். 2 நாளில் 50 பேருக்கு யூனிஃபார்ம் சட்டை எடுத்து அளவு எவ்வளோப்பான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே கேட்டால் எப்படி சர்ச்சை நடத்துகிறீங்க? ஏன்பா 50 பேர்கிட்ட இந்த சட்டை அளவு எடுக்கிறதுக்குள்ளே இந்த கலர் வேண்டாம், இந்த டைலர்கிட்ட வேண்டாம், அவன் காசு அதிகமாக கேட்பான், என் சொந்தத்திலே ஒரு டைலர் இருக்கிறான், இந்த ஊரில் துணி எடுக்க வேண்டாம், அங்கே போய் எடுக்கலாம். எப்படி பாஸ்டர் நீங்கள் நடத்துகிறீங்க தெரியுதா? புரிஞ்சிக்க. வெளியே பார்க்க எங்கே ஒரு மாதிரி இருந்தாலும் அதனால தான் பாருங்கள், சில சர்ச்சு பாஸ்டர்மாருங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? சில பேர் எப்படி என் இதயம் நல்லா இருக்கும், உன் இதயத்தையும் பார்த்துக்கான்னு அர்த்தம். எனக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வரல, உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அடப்பு வந்துருச்சு.
ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டு அடப்பெல்லாம் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட அவர் கேட்குறாரு, சார் எனக்கு ஏன் சார் அடப்பு வந்துருச்சு? நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? சார் நான் பாஸ்டர் சார். ஓ பாஸ்டரா? தண்ணி அடிக்கல தம்மு அடிக்கலனா எனக்கு எப்படி சார் அடப்பு? அப்போ அவர் டாக்டர் சொன்னாராம், அதிகமான பிரச்சனையை கையாளுறா நீங்கள். ஆமாம் சார், எங்கள் சர்ச்சில் ஒரு 350 பேர் இருக்கிறாங்க, 350 பேருடைய பிரச்சனையை சுமக்கிறேன். அதான் அதிகமான பிரச்சனையை கேட்டு 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 அடப்பு அடப்பு ஆத்தா இதை கேட்டு அந்த விசுவாசி ஒன்று அப்படி சொல்லிட்டான், இந்த விசுவாசி அப்படி சொல்லிட்டான், அவங்க இப்படி சொல்லிட்டான், எஸ்எம்எஸில் ஸ்டேட்டஸில் நம்மளை வச்சு பார்த்து 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 விடணும். அதனால தான் அடைச்சி தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் கஞ்சா அடிக்காமல் இந்த ஆடுகளை மேய்ச்சே அடப்பு. டாக்டர் சொன்னதுங்க, சோலா ஹோட்டலில், சென்னை சோலா ஹோட்டலில் சொன்னது. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். அதனால தான் பாஸ்டர்மார்களுக்கு நல்லா சொல்கிறேன், அழுது ஜெபிங்க, ஹார்ட் அட்டாக்கே வராது இயேசுவின் நாமத்தினால். அழுது ஜெபிச்சிங்கன்னா மன அழுத்தம் விடுதலை ஆகும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி. நம்ம தான் ஒரு ஷிப்பிலேயே போயிடுறோமே, ஒரே ஷிப்பிலே போயிட்டுருக்குறோமே. அந்த உடஞ்சி அழுகிறது கிடையாது, ஒரே ஷிப்பு தான். ஒரு ஷிப்னா என்ன? ஒரே ஸ்கேலில், அது என்ன ஸ்கேலு அது ஒன்று இருக்குது, அடிப்புளியை ஒன்று போட்டுட்டு அடிப்புளி தான் 10 பாட்டு. சிங்கிடு சிக்கிடு சிக்கிடு சக்கடு சக்கிடு சிக்கிடு சக்கிடு சிக்கிடு 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 சங்கிடு சிக்கிடு 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 சிக்கிடு. கேரளா அன்னி பாசை பாதி, தமிழ்நாட்டு அன்னி பாசை பாதி, கர்நாடகா அன்னி பாசை பாதி, நேபாள் அன்னி பாசை பாதி, ஊடால் இங்கிலீஷ் கச்ச 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 கச்சன்னு புதுசாக வந்துருக்கிற கிளவி பாதியிலேயே ஓடிடுது. அடாடாடாடா கையை உயர்த்தி சத்தமாக இல்லையே சொல்லுங்க. என்ன சேட்டை பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா நம்ம? அதனால தான் அந்த ஒரே ஷிப்பு தான். அதான் ஒருத்தர் சொன்னார், சபையில் ஆராதனை ஒரு ஊறுகா மாதிரி இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சாப்பாடு மாதிரி இருக்கணும். இன்றைக்கி எப்படி இருக்கு? ஆராதனை சாப்பாடு, வார்த்தை ஊறுகா. 10 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணினார், சூப்பராக பண்ணிடுவேன். ஏசு எனக்கு நல்லவர், ஏசு உனக்கு நல்லவர், ஏசு நமக்கு நல்லவர், ஏசு தேசத்துக்கு நல்லவர். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஐயோ உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா பாஸ்டரையா, இன்றைக்கி நம்ம நிலை ஒரே ஷிப்பு தான், ஒட்டையணும் பாஸ்டரையா. பாஸ்டரையா வெளியில் நம்ம சிரித்தாலும் ஜெபத்துக்குன்னு போயிட்டா கண்ணீரோட ஜெபத்தை முடிக்காமல் எந்திரிக்காதீங்க பாஸ்டரையா. உங்களுக்கு தெரியுமா, கண்ணீருக்கும் கர்த்தருக்கும் மகா பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஆலயத்தில் விடப்பட்ட கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போன சரித்திரம் இல்லவே இல்லை. ஒருவேளை நிறைய கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு, அதை விட்டுறாதீங்க. சிலருக்கு யாருக்கு ஜெப நேரம் அதிகரிக்கும் தெரியுமா? தனிப்பட்ட ரீதியில் உட்காந்து அழுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஜெப நேரம் அழுறான் மரியாதை சொல்ல அழுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அழுகிறவங்களுக்கு ஜெப நேரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே. இந்த ஒரு ஷிப்பு பண்ணுறவங்களுக்கு 2 பாடு ஒரு ஷிப்பு பண்ணிவிட்டு அவர் ஓரமாக ஒரு ஷிப்பு வந்து உட்காந்துக்கிட்டு பிறகு செல்ஃபோனில் யாரும் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்களான்னு பார்த்துட்டு போதும் ஆண்டு சோதரப்பா. செபிக்கும் போது இந்த சனினை பக்கத்தில் வைக்காதீங்கிறேன். என்ன பேசுமா இருக்கீங்க பாஸ்டரையா? நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுலேருந்து அநேக பாஸ்டர்மாருங்க பாலியத்திற்குரிய பாவத்தில் மாட்டிக்கிட்டாங்க பாஸ்டரையா. தயவு செஞ்சு சொல்கிறேன், ரகசியமாக சினிமா பார்க்குற ஆட்கள் உண்டு. நம்ம என்ன கிரிக்கெட்டுக்காக வாழ வந்திருக்கிறோம்? ஐபிஎல்லில் தோத்துருச்சுன்னா நம்மால் சிலுவையை தூக்கிட்டு இருக்கும்போது அழும்போது எனக்காக எதுக்கு அழற? நீ உனக்காக அழு, ஏன் வேலை முடிச்சு உன் வேலையை பாருன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஐபிஎல் தோத்த நம்ம பாஸ்டர்மாருங்களுக்குங்க ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவம் எது ஒழுங்காக சொல்ல தெரியல. ஐபிஎல் கிரிக்கெட்டை கரெக்டாக சொல்லுதுங்க நம்ம ஆட்கள். எப்படி விளங்குவோம்? கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க சத்தமாக. நம்ம உதய குமரல் பாஸ்டரையா, என்னுடைய அழைப்பு என்னை மாற்றினது. நீங்கள் சபை ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டா சபை ஊழியத்தை செய்யுங்க. சபை ஊழியத்துக்கு அழைக்கப்படல தொடாதீங்க, வேண்டாம். ஊழியம் மோகத்தினால் செய்யக்கூடாது ஐயா, அழைப்பினால் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இங்கே மோகத்துக்குலாம் வேலை கிடையாது. அதே மீறி வந்தீங்க
கஷ்டம். இந்த அழுத்தத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கறது, அழுத்தத்தினால ஊழியத்தை அனுப்புறதே வேண்டாம். இந்த ஆரோன அழுத்தத்தினால தான் அவன் கண்ணுக்குட்டியே உண்டாக்குனான். நிறைய அழுத்தத்தினால நிறைய கண்ணுக்குட்டிகள் தேசத்தில். பஸ்தையா அழகுதா பஸ்தையா, மணியாக இருக்க வேண்டிய தேவ மனுஷர்கள்லாம் உதிர்ந்த மணிகளாக இருக்கிறாங்க ஐயா. அழைப்பு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணுறதே கிடையாது ஊழியம். ஒவ்வொரு தீர்மானங்களும் உங்கள் சொந்த மூளையில் எடுப்பது கிடையாது, உங்கள் ஓர மூளையில் உட்காந்து தேவ சமூகத்தில் எடுக்கிறது தான். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். பஸ்தையா, புதுசாக ஒரு ஆத்மா உள்ள சபைக்குள்ளே வந்தால் கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, பகுத்தறியுங்க. புதுசாக ஒருத்தன் பேக் போட்டு வந்தோன்னே இளைஞரை குண்டு வச்சுட்டு போயிட்டான். புதுசாக வந்தால் பார்க்கணும். கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய அழைப்பு மகா பெருசு. பஸ்தையா, நம்ம பலவீனமானவர்கள், ஆனால் அவங்க அழைப்பு மகா பெருசு. பெனாயாவுக்கு 2000 பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவன் ஆரம்பிக்கலை. தாவீதோடு இணைஞ்சு போகிறான். ஏன் நீ தாவீதோடு இணைஞ்சு போகிற தெரியுமா? எனக்கு இருக்கிற பராக்கிரமத்தை விட அந்த தேவ மனுஷன் மேலே உள்ள அபிஷேகம் தான் எனக்கு முக்கியன்னு சொல்லி பராக்கிரமத்தை விட அபிஷேகத்தை நம்பி போன ஒரு பெனாயா தடம் பொருளாமல் போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பும் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறதுனால உங்களை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நேரம் ஆயிடுச்சு, நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 23ஆம் வசனம் பாருங்கள். இப்படி சொல்லும், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து, கடைசியாக என்னை பற்றி தேவனை மேம்படுத்த காரணம் என்ன? நான் செய்கிற பிரசங்கமே என்னை மாற்றினது. என்ன பிரசங்கம் என்னை மாற்றினது? என்ன பாருங்க, அழிக்க தேடினது சாதாரணமானதல்ல, விசுவாசம். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் காண்பாரோ விசுவாசத்தை. அவன் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கான் பாருங்க பவுல். இந்த விசுவாசத்தையும் அழிச்சிடணும். அழிக்கப்பட வேண்டியதா விசுவாசம்? அந்த வார்த்தை நீங்களாம் சில நேரம் தனியாக உட்காந்து பைபிளை தியானிச்சின்னா நம்ம கண்ணில் அப்படி கண்ணீரெல்லாம் கட்டும் சில நேரம், சில வசனங்கள் அப்படி. இது தான் அழிக்க தேடின விசுவாசம். இந்த கிறிஸ்தவம் தோன்றின முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தை யாரும் அழிக்க நினைக்கல. நாம் உயிராய் நம்பிக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை அழிக்க நினைக்கிறார்கள். ஒருத்தராலையும் அழிக்க முடியாது. 2025 ஒன்றும் இல்லாமல் போயிடும், 2024 ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நான் தான் பெங்களூர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சொன்னேன். ரோம சாம்ராஜ்யத்திலேயே இந்த சபையை அழிக்க முடியாது இருக்கும்போது எந்த ராம சாம்ராஜ்யத்திலும் அழிக்க முடியாது. இது அப்பேற்பட்ட வேரூன்றப்பட்ட அழிவில்லாத விசுவாசம்னு சொன்னேன் பாருங்க. இப்ப முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே இப்பொழுது நல்ல பிரசங்கம் பண்ணுறான். இந்த பிரசங்கம் அது என்னை மாற்றினுச்சு. பாஸ்டையா இன்னொரு பிரசங்கம் என்னை மாற்றுதுங்கிறத விட நான் பண்ணுற பிரசங்கமே என்னை சில நேரம் மாற்றிடுது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரம் நீங்கள் பழைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் யூடியூப்பில் தான் போய் பாருங்கள். அந்த பிரசங்கம் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆண்டு பேசியிருப்பார், உங்கள் மனைவியோட ஆண்டு பேசியிருப்பார். அந்த பிரசங்கம் என்னை மாற்றினது. ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் போது முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் கிடையாது, பிரசங்கிக்கிற நானே. அதனால தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற என்னையும் வெட்டும், கேட்கிற அவர்களையும் வெட்டும். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மை பற்றி தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம். நான் மூடுவதற்குள்ளே நீங்களே மூடிவிட்டபடியினால் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.